உலகமே வியக்கக்கூடிய ஒரு படத்தை இயக்குகின்ற நமது AM சௌத்ரி சார் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி இந்த மாபெரும் மறவர் படைக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த தேவர் படம் என்னன்றது ஒரு டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு சின்னதாக சொல்லிடுறேன். 100 வருஷ வரலாற்றில் தேவருக்கு ஒரு வரலாறு சினிமாவில் இல்லை. ஏன்னு பார்த்தா இதுக்கு போய் சாட்டோ சின்னப்ப தேவர் முயற்சி பண்ணி விட்டுட்டாரு, சிவாஜி முயற்சி பண்ணி விட்டுட்டாரு, ஏவிஎம் முயற்சி பண்ணி விட்டுட்டாங்க. இப்படி பெரிய பெரிய கம்பெனிகள் 13 பேர் முயற்சி பண்ணி தேவர் படம் எடுக்க முடிவு பண்ணல. ஏன் அவங்க தேவர் படம் எடுக்கலன்னு நான் பார்த்தா, தேவர் படம் எடுத்தால் சிலரை பகைக்க வேண்டி வரும், அவங்களுக்கு சினிமா தொழில், சிலரை பகைக்க அவங்க விரும்பலை, அதனால தேவர் படம் எடுக்கல. எனக்கு சினிமா தொழில் இல்லை, நம்ம சினிமாவில் நம்ம வரலாறு பதிவுதான் என் தொழில். அதை நான் மனசுல வச்சுதான் தேவர் படத்தை எடுத்தேன். அதனால பல பிரச்சனைகள் நான் சந்திச்சேன், மன உளைச்சலுக்கு ஆளான என் குடும்பத்து பெண்களை கூட தப்பா கமெண்ட் போட்டா. டேய், நான் உங்களை கூட தப்பா நினைக்க மாட்டோம்டா, உங்க வீட்டு பெண்களை பராசக்தியா நினைப்போம். தெரிஞ்சு கேட்கறா, நாங்க நீங்க தப்பா எங்களை போறதுனால திருப்பி உங்க வீட்டு பெண்களை தப்பா போட மாட்டோம். ஏன்னா பெண்களை பராசக்தின்னு தேவர் சொல்லியிருக்காரு, அதை மதிக்கிறவங்க நாங்க. சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு இருப்போம். எப்பயுமே எங்களுக்கு சுயசாதி பற்று, பிற சாதி நட்பு, கடைசி வரைக்கும் கடை பிடிப்போம். தெரிஞ்சுக்காங்க. அதனால நிறைய, அதாவது அப்புறம் தேவர் படத்தை எடுக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு பல மன உளைச்சல்கள், பல கஷ்டங்கள். நான் போற பாதை தப்புன்னு சில பேர் என்ற சொல்றாங்க, இந்த படத்தை எடுத்து முடிக்க முடியாது என்ற சொல்றாங்க, பல வகையில் என்னை குழப்புறாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கே மன உளைச்சல் ஆயிடுச்சு. சரி, இந்த படத்தை நம்ம எப்படி கொண்டு போய் முடிக்க போறோம்னு. போன தேவர ஜெயந்திக்கு யதார்த்தமா ஒரே கார், நம்ம கார் உள்ள போகும்போது சாரையா 90 கிலோமீட்டருக்கு டிராபிக். உள்ள போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நகல முத கையை காமிச்சாங்க, அண்ணன்னு கத்துனாங்க. அதுக்கப்புறம் பஸ் வரிசையா போச்சு. பஸ்ல இருக்கவங்க பூரா தேசிய தலைவர் தேவர் வாழ்கன்னு சொல்லிட்டு, 2வது சௌத்ரி தேவர் வாழ்கன்னு கூட்டமா கத்துனாங்க. அப்ப அந்த தைரியம் தான் என்னைய இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம சமுதாயத்தை எவன் பேசுறாங்க அந்த இடத்துல அவனுக்கு செருப்படிக்கு பதில் கொடுப்பேன். என் சமுதாயத்தை எவனும் பேசக்கூடாது, எந்த ரைட்ஸும் கிடையாது. டேய், ஆண்ட பரம்பரைடா, ஆண்ட பரம்பரை நீ யாரா குறை சொல்றீங்க? ஆண்ட பரம்பரை நேற்று கூட ஒரு கூட்டத்தில் ஒரு அரசியல்வாதி பேசியிருக்காரு, ஆண்ட பரம்பரை இன்னைக்கு நாங்க பிச்சை எடுக்கணும். ஓட்ட பிச்சை எடுத்தோம், ஓட்ட பிச்சை எடுத்தோமா? அந்த அரசியல்வாதி பேரையே சொல்லி திரும்ப அவ்வளவு ஓட்ட வந்து நாங்க பிச்சை எடுக்கல, பிச்சை எடுக்கவும் மாட்டோம். மானத்தோட வாழ்ற வேண்டாம், மறவேன் எழுதி வச்சுக்கோங்கடா. என்ன அதாவது நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களாடா? ரஞ்சித், மாரி செல்வராஜ், ஏண்டா பண்ணி கூட்டம் படம் எடுக்கிறவங்களே சிங்க கூட்டம்டா, தெரிஞ்சுக்கோங்க. சமுதாயத்துல பொது தளத்துல சீன்றீங்க, சீண்டாத ஒழிச்சு கட்டிடுவோம் கூட. சினிமா இன்னைக்கு உங்க காலம், தேவர் படம் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தேவர் காலம் தான். தேவர் நினைச்சுதான் நடக்கும். ஆன்மீகம் இதுதான், தெய்வீகம் தேசியம், இதை தாண்டா பதிவோம். எங்க கூட்டத்தை யாராலையும் அடக்க முடியாது. தயவு செய்து அடக்க முடியும் நினைச்சுக்கிறாதீங்க, அடக்கவே முடியாது. ஒற்றுமை ஒன்றுதான் நமக்கு மைனஸ். அந்த ஒற்றுமை இருந்தா ஆள்ற அரசு நம்ம அரசா இருக்கும், நம்ம ஆள் ஒரு ஆள் துணை முதல்வர் எப்பயுமே உட்காருவாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் இது. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட உங்க பாதம் மடங்கி கேட்டுக்கிறேன், ஒற்றுமையில மட்டும்தான் நம்ம பின்வாங்குறோம். ஒற்றுமையா இருந்தா இன்னைக்கு ஆந்திராவில் எடுத்துக்கங்க, சாதி தான் அரசியல் முடிவு பண்ணுது. கர்நாடகாவில் எடுத்துக்கங்க, சாதி தான் அரசியல் முடிவு பண்ணுது. ஏன் இங்க சாதி அரசியல் முடிவு பண்ண முடியல? தேவர் எடுத்தால்தான் அரசியல் முடிவு பண்ண முடியும். தேவர் எடுத்துக்கு மேல எதுவுமே கிடையாதுங்க. அதுலயும் மறவர் படை முக்கிய படை. எனக்கு இந்த படத்துல தைரியம் கொடுத்தவருக்கு மறவர்கள், இந்த மறவர்கள் நாட்டி இல்ல. இன்னைக்கு இவ்வளவு கருத்தை நான் பொதுவெளியில பேசி சென்னையில உட்காந்துருக்கேன். சென்னையில உனக்கு யார் இருக்கான்னு கேட்கிறா, உன்னை தொட்டா யார் வருவான்னு கேட்கிறா. டே, என்ன தொட்டா தென் தமிழகமே வரும்டா, அதுல முதல்ல மறவர் படை நிற்கும்டா. மரியாதையா பேசுங்க, இனி எவனா இருந்தாலும் மரியாதையா பேசுங்க. மரியாதை இன்றி என் இனத்தையோ தேவரையோ எவனாவது பேசுனீங்கன்னா உங்களை ஒழித்து கட்டப்படும். இதுக்கு அடுத்து நான் இந்த மண்ணில் வச்சு சொல்றேன், நம்ம வரலாற்று தலைவர் படிக்க போறேன். அதுக்கு அடுத்து மறைக்கப்பட்ட வரலாறு, புலித்தேவன் வரலாறு கண்டிப்பா எடுப்பேன். ஏன்னா இன்னைக்கு சுதந்திரத்துல முதல் வாழை புலித்தேவன் வாள். புலித்தேவன் வாழை எடுக்கலாம், இன்னைக்கு நாட்டுக்கே சுதந்திரம் இல்லை. இன்னைக்கு அப்படி பார்த்தா நீங்க புலித்தேவனை தான் கொண்டாடணும். யாரையும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க சுதந்திரம். அதனால இனி வரும் காலங்களில் இந்த படம் இந்த தேவர் ஜெயந்திக்கு ரிலீஸ் ஆகும். இதுல சில பேர் பணம் போட்டு எங்களுக்கு குறைச்சல கொடுக்குறா. இந்த படம் வந்து இப்ப நான் ஒரு சில விஷயம் உண்மைகளை சொல்றேன். பெரியார்னு படம் எடுத்தாங்க, அன்னைக்கு கலைஞர் 90 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த படத்துக்கு உதவுனாரு. காமராஜர்னு ஒரு படம் எடுத்தாங்க, காங்கிரஸ், இதெல்லாம் தப்பா சொல்ல, காங்கிரஸ் உடனே சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சுச்சு. தேவர்னு படம் எடுத்து 3.5 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.
முதல்வருக்கு கவனத்துக்கு கொண்டு போலையா? ஏன்னா இது வந்து தேவர் என்னோட தனிப்பட்ட சொத்து இல்லை, மக்களோட சொத்து. இந்த ஒட்டுமொத்த தமிழ் ஒரு தேசியத்துக்கு வாழ்ந்தவரோட சொத்து. முதல்வர் காதுக்கு போலையா? இல்லை எந்த அரசியல்வாதிகளும் காதுக்கு போலையா? சமீபத்தில் அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் தேவரை பேசணும்னு சொன்னேன். ஒரு நடிகரை சத்தாச்சு, தேவரை பேசாம நீ பேசக்கூடாது, பெரியார சொல்லக்கூடாது, எந்த தலைவர் வேணா சொல்லு, ஆனா நீ தேவரை சொல்லிட்டு சொல்லுன்னு சொன்னேன். அப்ப இப்ப வந்து நான் இங்க கோரிக்கையா வச்சுக்கிறேன், அரசு இதை கவனிக்கலையா? எல்லாரும் கவனிக்கலையா? தேவர் படம், இந்த தேவர் செய்தி ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட போயாகணும். கண்டிப்பான முறையில் எல்லாரும் இதில் தலையிட்டு இந்த படத்தை முடிச்சு வச்சு ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இதில் உள்ள சொல்ல குறைச்சல் கொடுக்குறாங்க. நான் பொது இடங்களில் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு விவேகத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. வீரத்தை மட்டும் சொல்லி கொடுத்துருந்தா நான் சண்டை போட்டிருப்பேன், இந்த படம் முடிச்சு போயிருக்கும், அதோட நின்றுருக்கும். எனக்கு தேவர் விவேகத்தை சொல்லி கொடுத்தனால நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த படம் நல்லபடியாக போய் சேரணும். இந்த தேவர் ஜெயந்திக்கு இந்த படம் உங்களை சேரும். அதனால கண்டிப்பான முறையில் அதுக்கு அடுத்து நான் நிற்க மாட்டேன். வரலாறு திருப்பி நம்ம வரலாறு கொண்டுட்டு வருவேன். பாண்டிய வரலாறு கூட நான் படமா எடுப்பேன். யார் பாண்டிய நிரூபிப்பேன்? நாங்க தாண்டா பாண்டிய. உங்களுக்கு சந்தேகம் உங்களுக்கு பாண்டிய நாங்க தாண்டா, எழுதி வச்சுக்கடா. இல்ல வரலாறு எடுத்து திருப்பி போட்டு படிச்சு பாடுறா. என்னைக்கு நீ திருப்பி போட்டு படிச்சு பார்த்தாலும் பாண்டியன் தாண்டா. பாண்டியனா வேற யாரும் ஆயிட முடியாது. அதனால வரலாறுகள் வந்து புத்தகம் படிக்கிறீங்க, 90 புத்தகம் தேவருக்கு வந்துருச்சு. நீங்க எந்த கடையில் போய் பார்த்தாலும் தேவர் புத்தகம் மட்டும் கிடைக்காது. மற்ற எல்லாரும் தலைவரோட புத்தகம் இருக்கும், அதை படிச்சு யூஸ் இல்லை. தேவர் புத்தகம் கிடைக்காது. அதனாலதான் இந்த சினிமாவை இவ்வளவு பாடுபட்டு எடுக்கிறது. சினிமா ஈஸியா போய் உங்களுக்கு சேரும். ஒண்ணுமே இல்லை, சினிமா எடுத்தாலும் இந்த படத்துக்கு ஒரு கொடியை உருவாக்கிட்டாங்க. ரஜினி படத்துக்கு, கமல் படத்துக்கு, இல்ல அஜித் விஜய்க்கு தான் கொடி உருவாக்குங்க. இன்னைக்கு தேவருக்கு உலக சினிமா வரலாற்றில் தேவர் தலைவருக்கு ஒரு கொடி உருவாக்கிட்டாங்கன்னா அது நம்ம மக்களோட பாசமும் அந்த கொண்டாட்டமும் தான். அந்த கொண்டாட்டத்தை தடுக்கவே முடியாது. இந்த வருஷம் இந்த படம் கண்டிப்பான முடியல ரிலீஸ் ஆகும். மக்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்க ப்ரோக்ராம் நிறைய இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் படம் ரிலீஸோட சந்திப்போம்.